ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கின வீடியோவே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்துச்சு. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு இதுதான் ஸ்கூல் டேஸில் வந்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பான். கொஞ்சம் பசங்க கிஃப்ட்டு அப்படிலாம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதுவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்லிட்டே இருந்தான், என்ன ஆண்டி அது மாதிரி சண்டேல வந்துச்சு என் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை. கொஞ்சம் வீடியோஸ் தான் கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதை போய் அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப பிஸியாக போச்சு. சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அது போய் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வீட்டில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் அக்கா வந்துட்டு கோதுமை வச்சுட்டு ஒரு ஹல்வா மாதிரி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வரும்போது பாப்பாக்காக சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபிக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கீழே வந்து டியூஷன் போகிறான். அவங்க டியூஷன் மிஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ், அதுக்கப்புறம் பென்சில்லாம். யார் வீட்டில் இந்த ஆம்பளை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை ஒரு 1 hour 2 hour தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எப்படி தான் உடஞ்சி போகும்னு தெரியாது, உடச்சிருவாங்க. நம்ம ஆஃபிக்கு பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான். நம்ம எப்படி வாங்கி கொடுத்தாலும் அதை உடச்சிருவான். அவனோட டியூஷன் மிஸ்ஸே அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க, டே இதை உடைக்காமல் வச்சுக்கிறோம், கொஞ்ச நாளாச்சும் இதை யூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கிஃப்ட் கொடுத்து மறுநாள் ஸ்கூல்லேருந்து வரும்போதே அழுதுகிட்டே வரான், எங்கே அடிக்க போகிறாங்க, என்னடா ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ணல, நான் ஓப்பன் தான் பண்ணேன், அதுவே உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்துட்டு டெக்கரேஷன் வாங்கி டெக்கரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை எல்லாமே வந்துட்டு என் பையனுக்கு நான் என் கையாலேயே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களே ஒரு சார்ட் வச்சுட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவனுக்கு 7 இயர்ஸ்க்கு 7 கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பசங்க அப்புறம் அக்காலாம் சேர்த்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்காக அவனுக்கு ஒரு க்ளூ மாதிரி ஒரு சின்ன பேப்பர் அந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை மடித்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட் நான் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. அவன் வந்துட்டு கேக் கட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணால் மேலே தான் அது விழுன்னு சொல்லிட்டு இது ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபுல் எஃபர்ட் பார்த்திங்கன்னா என்னோட 2 பசங்க அதுக்கப்புறம் அக்கா இவங்க 3 பேர் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இவர் போயிட்டு இவரே ரெடியாகி வந்தார். அதான் வீடியோவில் காமிக்கிற நில்லுடா அப்படின்னு சொன்னோன்னா ஒரே சிரிப்பு வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி நிற்க வச்சாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா அண்ணன் பசங்க பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு 2 நாள் லீவுக்கு போயிருந்தாங்க. அதுவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா 4 பசங்க இருந்து எல்லாத்தையுமே கேக் கட் பண்ணிட்டு திடீர்னு அவங்க 2 பேர் இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ இவன் கேக் கட் பண்ண டைமிங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9-9:30 இருக்கும். சரி இதுக்கப்புறம் அவனே தூங்கிடுவான் பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களாச்சும் போய் கூட நில்லுங்கடினா அவங்களுமே என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து இல்லை நாங்கள் போகலன்ட்டு ஒரே சொதப்பிட்டு இருந்தாலுங்க. அதுக்கப்புறம் அவனே யாரும் வரலன்னா போங்க நானே கேக் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் என்னோட சின்ன பொண்ணு தான் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கேக் எல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அவ்வளோ ஒரு ஆர்வம் அவனுக்கு. என்னடா ஏன்னா நேற்றுலேருந்தே அவனை போட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், உனக்கு இல்லை அந்த கிஃப்ட்டு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அவன் எடுக்கும் போது எனக்கே தெரியும் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட்டுக்கு மேலே இன்னொரு இடத்துல எந்த கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதி பசங்க ஒரு டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. அவன் அதை எடுத்து ஒன்றுனா படித்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி போய் தேடி எடுத்துகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா டைமும் எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே நாங்கள் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர் தான். இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு நான் கேக்கே கட் பண்ணல. ஏன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு ஒரு 10 வயசுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இவனுக்கு ஏன் இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க அப்படின்னா இதுவே வந்து எங்களுக்கு கிராண்டு தான். ஏன்னா அவ்வளோலாம் கிஃப்ட்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். எங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது புது ட்ரெஸ் இருந்தால் அதை போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் மதியம் அவங்க என்ன கேட்குறாங்களோ நினச்சி அது சேர்ந்து கொடுப்போம். 2 ரக்கா தொழுக வைப்போம். இது மட்டும் தான் பண்ணுவோம். கேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் என்னோட பாப்பாவுக்குமே கேக்லாம் வாங்கலை. இவன் வந்துட்டு அவங்க அப்பா ஊரில் இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்துட்டு சரி பாப்பா வந்து தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு விஷயமா பார்த்து பண்ணியிருந்தாங்க. எல்லா டைமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வழியாக எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிஃப்ட்லாம் தேடி எடுத்துட்டான். எடுத்து ஒரு கிஃப்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது அவன் ஒரே ஆர்வம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அவனுக்கு ஒரு மைனஸ் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அக்கா எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் அதுக்கான பேட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கலை, அவங்க மறந்துட்டாங்க. அந்த டே பார்த்திங்கன்னா அவனோட பர்த்டே டே பார்த்திங்கன்னா சண்டே அப்படினால இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கடை இருக்காது. அன்றைக்கின்னு பார்த்தா கிஃப்ட் வந்துமே அதை யூஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோகமாக இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அம்மா தான் சமாளித்து வீட்டில் இருக்க அந்த ரிமோட்டில் இருக்கிற பேட்டரிலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் அவன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பம்பரம் தான். அந்த எலக்ட்ரிக் மாதிரி அந்த பேட்ரி இருக்கும், அதை நம்ம போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் லைட் வந்து பம்பரம் மாதிரி சுற்றும்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த குக்கீஸ் பாக்ஸ் தான். நாங்க வந்துட்டு வேறு பாக்ஸ் இல்லாம இந்த குக்கீஸ் பாக்ஸ்க்குள்ளே போட்டு கிஃப்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவன் என்ன நெனச்சிட்டான்னா, "அம்மா இதும்மா பிஸ்கெட்ல எனக்கு வேணாம். நான் அப்புறம் சாப்பிட்றது தாம்மா இந்த பிஸ்கெட் பாக்கெட்ன்னு" சொல்லி குடுத்தான். "டேய் அத ஓப்பன் பண்ணுடா. உள்ள ஒண்ணு இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து நருட்டோ ரொம்ப பிடிக்கும். அந்த நருட்டோல தான் கீ செயின் வாங்கி குடுத்துருந்தோம். அவ்வளோதான் எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அவன் நார்மலா ஆயிட்டான். அவன் பர்த்டேவுமே வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அவனோட பர்த்டே டே இப்படி தான் போச்சு. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.